நான் தனியா வந்தா என் வீட்டுக்காரரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஹோம் சிக் போயிடும். ஆனா அவருக்கு வைஃப் சிக்னஸ் வந்துருமே. வீடு கலகலப்பா இருக்கணுமே நிறைய பேத்துக்கிட்டோம். கலகலப்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கை கலப்பு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். என்ன செய்யறது? நீங்க இந்த சம்பந்தத்தை விட்டுருங்க. சப்போஸ் உங்க பொண்ணுக்கு நீங்க வேற இடத்துல மாப்பிள்ளைய பார்த்திருந்தாலும் ஜெயராமன் என்கிட்ட உதவிக்கு இதுக்கு வந்திருப்பான். நான் அதை செஞ்சிருப்பேன்ல. என்ன இந்த தடவை நான் சம்மந்தி ஆயிட்டேன், அவ்வளவுதான். அப்படி நினைச்சுங்க, எல்லாம் அவ்வளவுதான். ஹலோ அம்மா சரோஜா, நான் அம்மா பேசுறேம்மா. அம்மா. சரோஜா லைன்ல இருக்கா. அப்படியா? இப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரு போட்டு சொல்லிடு. ஹலோ சரோஜா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நம்ம பாசுவுக்கு 20ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 4 நாள் முன்னாடியே நீ வந்துடணும். என்ன அப்படியா அம்மா? வாசுவுக்கு 20ஆம் தேதி கல்யாணமா? ஆமா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி டிக்கெட் புக் பண்ண சொல்லுமா. யாரு? ஏன் புருஷன் கிட்டியா? நான் சொன்னா உடனே புக் பண்ணிடுவாரு. ஆனா என்னாலதான் வர முடியாதுமா. ஏமா வர முடியாதுங்கிற? இல்லம்மா, நான் இப்ப வரேன்னு சொல்லுவேன். ஏன் புருஷன் சிரிச்சுக்கிட்டே நிச்சயம் போலான்னு சொல்லுவாரு. நாங்களும் கிளம்புவோம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் உங்களுக்கு போன் பண்ணி திடீர்னு ஆபீஸ்ல எமர்ஜென்சி ஒர்க்கு வர முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கும் வருத்தமா இருக்கும்ல. அதான் இப்பவே வரலன்னு சொல்லிட்டேன். என்னம்மா, அன்னைக்கு சாமி வரப்ப ஏதோ அப்படி ஆயிடுச்சு. எப்பவுமே அப்படி நடக்கும். சரிதான், இன்னும் அதிகா நினைச்சிட்டு இருக்கா. ஆமா, சொல்ல முடியாதுமா. வரலாம். எங்க வீட்டுக்காரரு ரொம்ப பொறுப்பான பேங்க் ஆபீசர். அவரோட பிரான்ச் அவரை நம்பிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்குமா ரிஸ்க்? நீ சொல்றதும் உண்மைதாம்மா. இந்த காலத்துல வேலை பளு எல்லாருக்கும் அதிகமா தான் இருக்கு. இப்போ நான் மட்டும் கிளம்பி வரலாம். ஆனா நான் தனியா வந்தா என் வீட்டுக்காரரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஹோம் சிக் போயிடும். ஆனா அவருக்கு வைஃப் சிக்னஸ் வந்துருமே. புரியுதுமா. உங்க அப்பாவால கூட என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. போய் போய் போய். அதுவும் இல்லாம இது சிம்பிளா பண்ற கல்யாணம் தானே. நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து வாசுவ விஷ் பண்றேம்மா. நல்லதுமா. உன் வீட்டுக்காருக்கு எப்ப லீவ் கிடைக்குதோ அப்பவே வந்து வாழ்த்திட்டு போங்க. சரிம்மா. அவருக்கு கூடிய சீக்கிரம் பெரிய லீவே கிடைக்கும். அப்ப வரேன். சரிம்மா, கொஞ்சம் இரு, பேசணுமா? சரி, வச்சிடுறேன். என்னப்பா சரோஜா வரமாட்டேன்றாளா? ஆமாங்க, அவ புருஷனுக்கு லீவு கிடைக்காதான். அவர் கொஞ்சம் அந்த டைப் தான். நாங்க போன போது 3 நாள் லீவ் போட்டாரு. அதுக்கே ரொம்ப யோசிச்சாரு. வேலை வேலைன்னு இருக்காரு அவரு. நம்ம பசங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல. ஆனா மாப்பிள்ள ஒரு படி மேலதான். சான்ஸ் கிடைச்சா ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு மேலேயே மாப்பிள்ளைய உட்கார வச்சிடுவீங்க. தப்பே இல்ல. தொட்டபெட்ட பீக் மேலே உட்கார வைக்கலாம். யார கேட்டு போன் எடுத்த? யார கேட்கணும்? நான் உங்க வைஃப்ங்க. எந்த புருஷனாவது பொண்டாட்டி மொபைல தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? என்ன சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? மொபைல தொடர உரிமை உனக்கு கிடையாது. ஏங்க கோச்சுக்கிறீங்க? நான் வேற விதமா பேசினா நீங்க கோச்சுக்கலாம். போனை எடுத்து நீங்க என்ன சொல்லுவீங்களோ அதைத்தானே நானும் சொன்னேன். கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சிம்பிள்ங்க. கல்யாணத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நான் பேசுவேன். இங்க நடக்கிற விஷயத்த நான் வாய் தவறி சொல்லிட்டா உங்களுக்கு தானே பிரச்சனை. அதான் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இனிமே பாத்ரூம்க்கு போனா கூட மறக்காம மொபைலை எடுத்துட்டு போங்க. சரியா?
என்னங்க, கல்யாணத்தை சிம்பிளாக பண்ண போகிறோன்னு எல்லாரும் வர்றதுக்கு தயங்குறாங்க. வெங்கடேசனுக்கு நம்ம கிராண்டாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அவனுக்கு மட்டும் கிராண்டாக பண்ணீங்க, எனக்கு ஏன் சிம்பிளாக கல்யாணம் பண்ணீங்கன்னு வாசு சொல்லக்கூடாதுல்ல? சரிம்மா, வெங்கடேசனுக்கு நாம பண்ண கல்யாணம் நாம பார்த்து பண்ணி வச்சது, இது நீயா பார்த்து பண்ணிக்கிறது தான் சமாதானம் சொல்லிடுவோம். கல்யாண ஜோரில் வாத்தியார் சும்மா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வேதாள முருங்கை மரம் ஏறும். ஏமா, ரிசப்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு கிராண்டாக தானே பண்ண போகிறோம். நம்ம வெங்கடேச பொண்டாட்டி கீதா நான் 40 பவுன் போட்டு வந்தேன்னு ஹாலில் நின்று டான்ஸ் ஆடுவா. அப்புறம் வர்ற பொண்டாட்டி ஒன்றுமே எடுத்துட்டு வரலன்னு இவன் ஃபீல் பண்ணுவான். அப்படி சொன்னா அவங்ககிட்ட சொல்லு, டே உன் பொண்டாட்டி வரும்போது அவ 60 சவர நகடான்னு சொல்லிடு. இருந்தாலும் நம்ம வாசுவோட தாழ்வு மனப்பான்மையை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. வீடு கலகலப்பாக இருக்கணுமே நிறையா பெற்றுக்கிட்டோம். கலகலப்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கை கலப்பு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். என்ன செய்யறது? ஏங்க, நம்ம இந்து ஈராக்லேருந்து பணம் அனுப்பிச்சு நம்ம நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல, தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு கொடுத்துட போறோமே. ஏங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நகை கொடுத்தா அது நாம போட்ட மாதிரி ஆயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டா அது அவங்க போட்ட கணக்கில் வந்துடும்ல. இது எனக்கு தோணாம போயிடுச்சே. என்ன இருந்தாலும் இந்த நகை சீர்சனத்தி மேட்டர்ல பொம்பளைங்க போடுற கணக்கு தான் கரெக்டா இருக்கும். சோ வாசு முகத்துல நாம புன்னகையை பார்க்கணும்னா இப்பவே இந்த பொன்னகையை கொண்டு போய் உமா வீட்டுல அந்த அம்மா கிட்ட பக்குவமா சொல்லி கொடுத்துட்டு வந்துடும். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன்னு. உமா இன்னும் ஆஃபீஸ்ல இருந்து வரல. இல்ல வரட்டும், இன்னும் அவசரம் இல்லை. எனக்கு முக்கியமா உங்ககிட்ட தான் பேசணும். இருங்க, காஃபி. இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது கல்யாண தேதி நெருங்கிட்டே இருக்குது. ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு என்ன இருக்குன்னு, ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே. ரிசப்ஷன் நீங்க நடத்துறீங்க. என்னுடைய ஒரே வேலை அவங்களுக்கு அச்சதை போடுறது தானே. அதாம்மா ரொம்ப முக்கியமான வேலை. உங்க ஆசீர்வாதம் இருந்தா தானே உமா எங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்க முடியும். என்னம்மா, உமா உங்களை விட்டு பெரிய போறாளேன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு. எப்படிம்மா இல்லைன்னு சொல்றீங்க? அந்த ஃபீலிங் வரும், வரணும். ஒருவேளை எனக்கு இருக்கிறதெல்லாம் ஆம்பளை பசங்களா இருந்தா எனக்கு இது புரியாம இருக்கலாம். ஆனா நானும் பொண்ணுங்களை பெற்றவன் இல்ல, பிரிவோட வலி என்னன்னு எனக்கு தெரியுமா. அதுக்காக அவளை என்கிட்டயே வச்சுக்க முடியுமான்னு? புகுந்த வீட்டுல வாழ்ற பொண்ணை பார்த்து தானே சந்தோஷமா இருக்க முடியும். ஐயா, நீங்க என்ன இன்னும் மங்கையர் உள்ள மங்காத செல்வம் காலத்திலே இருக்கிறீங்க. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, பெற்றோர்கள் பெண்ணை கொடுக்கும்போது அஷூரன்ஸ் வாங்கிக்கிறாங்க, தனி கொடுத்துறம் வச்சிருவீங்களான்ட்டு. இன்ஃபேக்ட் தனி கொடுத்துறம் போக போற வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு தான் கல்யாண சத்திரத்துக்கே அட்வான்ஸை கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும்லண்ணே, உங்க ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. கரெக்ட், ஜெயராமனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. பட் எனக்கு அவனுக்கு உள்ள ஒத்துமையே தான். நாங்க மாடர்னா வாழ நினைப்போம், ஆனா பழமையும் சம்பிரதாயத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் மதிக்கணும்னு அவனும் நினைப்பான், நானும் நினைக்கிறேன். அப்புறம் இந்த இதுலேருந்து இது என்னன்னு கேட்பீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. இந்தாங்க பிடிங்க, பிடிங்களே சொல்கிறேன். என்னென்ன இதெல்லாம்? திறந்து பாருங்க. அதுல 30 சவரன் நகை இருக்குமா. உமாவோட கல்யாணத்துக்கு நாங்க தர சீதனமா நினைச்சு வாங்கிக்கங்க. என்னென்ன இது? இதெல்லாம் வேண்டாண்ணே. பொண்ணை பெற்றவங்க தான் நகையெல்லாம் பொண்ணுக்கு சீதனமா கொடுக்கணும். புள்ள வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. என்னம்மா நீங்க இந்த புள்ள வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் நமக்குள்ள இந்த இடைவேளை பெருசாயிடுதே. அப்படி கிடையாது. நான் யாரு? உங்க புருஷனோட ஃப்ரெண்டு. அந்த நட்புங்கிற வார்த்தை இருக்கே, அதெல்லாம் உறவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுக்கு இந்த கணக்கு காசு பணம்லாம் கிடையாதுமா. வேண்டாண்ணே, உமா கோச்சுக்கோ. அவன் ஏன் கோச்சுக்கிறா? நீங்க நான் அண்ணன் தானே கூப்பிடுறீங்க. அப்ப நான் உமாக்கு யாரு? தாய் மாமா. தாய் மாமா கொடுத்தான்னு சொல்லிடுங்க. என்ன இதெல்லாம் பிடிக்காது. என்ன நீங்க இதான் என்னமோ நான் பெரிய உதவி செஞ்ச மாதிரி எனக்கு செலவு வைக்க ஆரம்பிச்சிருவீங்களே. அதெல்லாம் கிடையாதுமா. பாருங்க, நீங்க இந்த சம்பந்தத்தை விட்டுருங்க. சப்போஸ் உங்க பொண்ணுக்கு நீங்க வேற இடத்துல மாப்பிள்ளைய பார்த்திருந்தாலும் ஜெயராமன் என்கிட்ட உதவிக்கு இதுக்கு வந்திருப்பான். நான் அவனுக்கு நான் அதை செஞ்சிருப்பேன்ல. என்ன இந்த தடவை நான் சம்மந்தி ஆயிட்டேன், அவ்வளவுதான். அப்படி நினைச்சுங்க, எல்லாம் அவ்வளவுதான்.
நீங்க என்னதான் சொன்னாலும் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. உங்களுக்கும் கல்யாணத்துக்கு 2 பொண்ணு இருக்குல்ல. கல்யாணத்துக்கு 2 பொண்ணு இருக்குதுங்க. அது இருக்கிறதுனால தான் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. நான் ஏதோ வரட்டு கௌரவத்துக்காக இந்த நகையை உங்ககிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு எண்ணிடாதீங்க. பையன் வாசு இருக்கிறானே நல்லவன், பட் ஒரு டைப்பு கொஞ்சம் இந்த கம்பேரிசன் புத்தி இருக்கு அவன்கிட்ட. தீபாவளிக்கு நான் எல்லாருக்கும் துணிமணி வாங்கி கொடுக்க கூட மற்றவங்களோட ப்ரைஸ் டேக்லாம் பார்ப்பாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்ததை விட இவனுக்கு கம்மியாகிடக்கூடாதுன்ட்டு. உங்களுக்கு புரியுது இல்லையா? அதை அவன் பார்க்கறதுனால தான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். என்னடா அது உங்கள் மாப்பிள்ளையை பற்றி உங்கள் முன்னாடியே குறை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பையனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை, அதனால தான் இதை சொல்கிறேன். எல்லாருக்கும் ஏதாவது குறை இருக்கத்தானே செய்யணும். வாஸ்தவம் தான். பட் வாசுக்கு அது ஒரு சின்ன அப்சஷன், தேவையில்லாத ஒரு தாழ்வு மனப்பான்மை. இன்ஃபேக்ட் அவன் இப்போவே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அண்ணன் வெங்கடேசன் கல்யாணத்தும் போது பொண்ணு வீட்டில் எவ்வளோ நகை போட்டாங்க அப்படின்ட்டு. நாளைக்கு உமா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நகை விஷயமா ஏதாவது கொஞ்சம் சூடாக பேசி உமா வருத்தப்பட்டுறக்கூடாது இல்லையா? இது என் ஃப்ரெண்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்த அப்புறம் அழக்கூடாதுமா. இனிமே உமா என் பொண்ணு இல்லை, உங்க பொண்ணு. இப்படி நினைச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்புறமா ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நகையை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேங்கிற விஷயம் என் புள்ள வாசுக்கு தெரிய வேண்டாம். உமா கிட்ட சொல்லி வைங்க. எக்காரணத்தை கொண்டும் தவறி போய் கூட இந்த விஷயத்த வாசு கிட்ட சொல்லிட வேண்டாம், சொல்லி வச்சிருங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லை, மறைக்கிறது இல்லை. யாருக்குமே உபயோகப்படாத ஒரு உண்மையை மறைக்கிறதுல தப்பே இல்லம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுவோம். என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் என் பையனுக்கும் இல்லை கல்யாணம். 2 பேர் மனசுலயும் ஒரே எண்ணம் தான் இருக்குது, எனக்கு புரியுது இல்ல? அந்த படுபாவை இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம். गणपतिं मवामहे कविं कवीनापमस्तकं श्रीमन्महागणपतये नमः। ओम नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय महागणपतये नमः स्वाहा। गणानां त्वा गणपतिं मवामहे कविं कवीनापमस्त्रवस्तमो ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्तिन्वन्नमोदिभिः श्रीदशादनं स्वाहा। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटिसमप्रभा विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। ओम नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्तेस्तु लंबोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा। त्र्यंबकं निजामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतात् स्वाहा। ओम केशवाय स्वाहा नारायणाय स्वाहा माधवाय स्वाहा। ओम अग्नये स्वाहा त्र्यंबकं निजामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतात् स्वाहा। आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुसूत्रसंहितेश्च राघवे केतवे नमः स्वाहा। ओम गणानां त्वा गणपतिं मवामहे कविं कवीनापमस्त्रवस्तमो नमः स्वाहा। ओम नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्तेस्तु लंबोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं क्लां क्लूं क्लं गणपतये वरवरद सर्वजनं मे वदमानये स्वाहा स्वाहा। त्र्यंबकं निजामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतात् स्वाहा। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा।
ஓம் நமோ விராதபதயே பயப்படாதீங்க. நமோ நமஸ்தே லம்போதராயே கிரந்தாய விக்ன விநாசனே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நம ஸ்வாஹா மகா கணபதயே தன்னமமா திரியம்பகம் நயாமகே என்னம்மா? புஷ்டிவர்தனம் கல்யாணம் இவ்வளவு சிம்பிளா நடக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? ஸ்வாஹா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இது பாருங்க, கல்யாண மண்டபத்துல நடக்கிறத விட இது கடவுளோட வீட்லயே நடக்குது. இதை விட என்னங்க விசேஷம் வேணும்? गणानान्त्वा गणपतिकुम् अवामहे कविं कवीनापमस्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनस्तुन्वन्नमोदिभिश्रीदसादनं என்னங்க முகூர்த்தத்துக்கு நேரம் நெருங்கிடுச்சு. இன்னும் வெங்கடேசனும் கீதாவும் வர காணுமே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? காலையில இருந்து அவனுக்கு 18 தடவை நான் ஃபோன் போட்டு பார்த்தேன். செல்லுல எப்ப பார்த்தாலும் நாட் ரீச்சபிள் தானே வருது. ஒருவேளை டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்களோ? ப்ராப்ளம் டிராஃபிக்ல இல்லம்மா, அவங்க மனசுல. இந்தாங்கோ எல்லாரும் அட்சதை எடுத்துங்கோ. ஆ, ஆ. சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் பையனும் மருமகளும் வந்துருவாங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வர சொல்லுங்க. இல்ல சாமி, நீங்க மந்திரத்தெல்லாம் சொல்லுங்க, யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஆ, ஆ. ஓம் ஸ்வாஹா, ஓம் கேசவாய ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா, ஓம் நாராயணாய ஸ்வாஹா, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபேஷ ராகவே கேசவே நமோ ஸ்வாஹா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதோ ஃபோன் பண்ணி பாருங்க. எவ்வளவு தரமா ஃபோன் பண்றது? இந்தா இப்பவும் ஃபோன் நாட் ரீச்சபிள் தான் வருது. என்ன பண்ண சொல்ற நீ? ஆனா இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லம்மா. வெங்கடேஷ் என்னைக்கு அந்த கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அன்னைக்குலேருந்து அவன் நமக்கு நாட் ரீச்சபிள் தான். விடு, வர் வந்தவங்களை பத்தி கவலைப்படு. நல்ல முகூர்த்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ண முடியுமா? சாமி, நீங்க மந்திரத்தெல்லாம் சொல்லி நீங்க ஆக வேண்டியதை கவனிங்க. கணபதயே நமோ கணபதயே நமோ பிரமதபதயே நமஸ்தே லம்போதராயே கிரந்தாய விக்ன விநாசனே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நம ஸ்வாஹா மகா கணபதயே தன்னமமா. ஓம் நேரம் தான் முக்கியம். ஆ, ஆ. அவாமஹே கவிம் கவீனாபமஸ்ரவஸ்தமம் ஆனஸ்துன்வன்னமோதிபிஹி ஸ்ரீதசாதனம் ஸ்ரீமன் மகா கணபதயே நம ஸ்வாஹா. ஓம் சீக்கிரம், சீக்கிரம். கணபதயே நமோ பிரமதபதயே நமஸ்தே லம்போதராயே கிரந்தாய सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते मांगल्यं तन्तुना नेना मम जीवनहेतुना कण्ठे भद्रामि शुभहे त्वं जीवनदां शतं मांगल्यधारणं मुहूर्तस्सुमुहूर्तोऽस्तु शुभमस्तु अयं मुहूर्तस्सुमुहूर्तोऽस्तु शतमानं वदाय पुरुषेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्यमस्तु ओम नमः स्वाहा. இருட்டு முதல்ல அந்த அம்மா காலில் விழுப்போ. அங்க ஆசீர்வாதம் வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருங்கப்பா. 16 பெத்து பெருவாழ் வாழ். நல்லா இருங்கப்பா. அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. வாங்க வாங்க வாங்க, உனக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். நல்லா இருங்க எல்லாரும், நல்லா இருங்க. நல்லா இருங்க, ஏந்திரங்க. இது வரைக்கும் இந்த பால் பாக்கெட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அன்அஃபிஷியலா வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப சர்டிபிகேட் கிடைச்சாச்சு. இனிமே அபிஷியலா தொடர்ந்து இந்த பால் பாக்கெட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இரு.